ரவுண்ட் காலர், ஃப்ளாட் காலர், சைனீஸ் காலர்லாம் சொல்கிறேன். இந்த காலரை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த காலரை நான் ஒரு ஷார்ட் குர்த்தி டாப்பில் தான் வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளிப்பாட் எடுத்துக்கிறேன். அதில் நெக்கோட வித் அண்ட் டீப் ரெண்டுமே 3/4 கொடுத்து இது மாதிரி ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் தலை உள்ளே போகிறதுக்கு கொஞ்சமாச்சு கேப் வேணும்ல. ஸோ இது மாதிரி ஒரு 3 to 3.5 inches ஒரு பீட் ட்ரா பண்ணி எடுத்து அதை ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாம் கட் பண்ணி இது மாதிரி குட்டி குட்டி கட்ஸ் கொடுத்து டர்ன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தென் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பேக் பார்ட் எடுத்து சேம் நெக்கோட வித் 3/4 நெக்கோட டீப் வெறும் ஒரு 1/2 inches மட்டும் கொடுத்து இது மாதிரி சின்னதாக ஒரு லைட்டான ஒரு யூ ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்க அந்த டாப்பை இது மாதிரி சென்டராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை கரெக்டாக அந்த லைன் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க யூவை கரெக்டாக அதே ஷேப்பில் அந்த கேன்வாஸ் மேலே வச்சு அந்த ஷேப்பை அப்படியே அந்த கேன்வாஸில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதை ட்ரா பண்ணிவிட்டு இந்த டாப்பில் இருக்க அந்த நெக்கோட அளவும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அளவும் சேமாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இதுலேயும் 8.5 இருக்குது, நான் ட்ரா பண்ணதுலேயும் 8.5 இருக்குது. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் மேலே ஒரு 1/4 inches ஒரு திரும்பியும் ஒரு யூ போட்டுக்கிறேன். தென் எட்ஜஸில் இது மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தென் அதை கட் பண்ணி எடுத்து மெயின் ஃபேப்ரிக் மேலே இது மாதிரி ப்ளேஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணிவிட்டு கீழே இது மாதிரி ஒரு 1/4 inches மட்டும் விட்டு மீதி ஃபேப்ரிக் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். தென் அந்த கட் பண்ணதை அந்த கேன்வாஸ் சைடாக வச்சு ஃபோல்ட் பண்ணி நல்லா அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதை திருப்பி லைனிங் மேலே ப்ளேஸ் பண்ணி மேலே அந்த கேன்வாஸை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தென் இது மாதிரி குட்டி குட்டி கட்ஸ் கொடுத்து காலரை டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி நமக்கு காலர் ரெடி ஆகிடும். இப்போது அந்த லைனிங்கையும் ஒரு 1/4 inches மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த காலரை டபுளாக ஃபோல்ட் பண்ணி சென்டர் தெரியறதுக்காக சென்டரில் ஒரு நாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்க அந்த டாப் எடுத்து அதை இன்சைடாக திருப்பி அது பேக்கில் சென்டர் நாச் இருக்குல்ல அந்த நாச்சும் நம்ம காலரில் போட்ட சென்டர் நாச்சும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சு உள் சைடில் மட்டும் இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள் சைடில் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த டாப்பை அப்சைடாக டேர்ன் பண்ணிவிட்டு அந்த காலரும் இது மாதிரி வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கேன்வாஸ் மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சைடு நமக்கு மேலே கிடைக்கும். ஸோ அந்த சைடை அப்படியே நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு வந்தோம்னா அவ்வளோதான், நம்ம காலர் சூப்பராக ரெடியாகி கிடச்சிடும். நல்லாவே இருக்குல்ல? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ்க்கு ஜி ஸ்டிச்சரியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.